கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மகிமையான நல்ல வார்த்தையை இன்றைக்கும் இந்த காலை வேளையிலேயே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஊழியத்திற்கென்று ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை, ஜனங்களுடைய குறைவுகளை எச்சரித்து சொல்லுகிற ஒரு மகிமையான தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த சித்தம் வைத்திருந்தார். அப்படியே ஆண்டவர் இந்த எரேமியாவை பயன்படுத்த ஆண்டவர் அந்த தம்முடைய நினைவுகளின்படியாய் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் உனக்கு வரும், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது என்று ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு விரோதமாய் பலவித யுத்தங்கள் கடந்து வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமா அப்படி யார்தான் யுத்தம் பண்ணுவார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாதாவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் உண்டு என்று சொன்னார். இப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு விரோதமாய் மேற்கொள்ள நம்மை அழிப்பதற்காய் வரும்போது அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை டிவோஷன் வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் யார் யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமேன் ஆமேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவைகள் தோற்று போகத்தக்க வண்ணமாய் கர்த்தர் எங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கப்படட்டும். ஒரு குறைவும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நிறைவான ஆவியானவர் நிறைவான விதத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறமைக்கா நன்றி. எல்லாருக்கும் சரீர சுகபலத்தை கொடுங்க. ஆமென். தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி தீங்குகள் தம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காத்தருளும். தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.